Hi, நான் டாக்டர் அருண் கண்ணன், ஆர்த்தோபெடிக் சர்ஜன், அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன். ஹிப் அண்ட் நீ சர்ஜரியில் ஸ்பெஷலைஸ் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம நீ ரீப்ளேஸ்மெண்ட்க்கு அப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்கும், நீ ரீப்ளேஸ்மெண்ட்லேருந்து வெளியில் வரும்போது உங்கள் வாழ்க்கை எப்படிலாம் இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக நீ ரீப்ளேஸ்மெண்ட்ங்கிறது ஒரு 1 to 1.5 hours சர்ஜரி, ஸ்பைனல் அனஸ்தீசியா கொடுத்து பண்ணுவோம். அது முடித்து வெளியில் வரும்போது ஜென்ரலாக நினைவோடு தான் இருப்பாங்க, பேசுகிற மாதிரி தான் இருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸில் உடனே பேசுகிற மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ ஒரு 2 hours அந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் அப்சர்வேஷன் அப்படின்ற ஒரு இடத்துல வச்சு அவங்க ஹார்ட் ரேட், ப்ளட் ப்ரெஷர், இசிஜி இதெல்லாம் மானிட்டர் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா இருக்குன்ற பட்சத்தில் மோஸ்ட்டாக ரூமுக்கே அனுப்பிடுவோம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ஐசியூ அந்த மாதிரி தேவைப்படுறது கிடையாது. அதாவது ஏஜ் வந்துட்டு 80க்கு மேலே இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஹார்ட் இஷ்யூஸ் இருக்குது, அதோட சேர்ந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா சில டைம் ஐசியூவில் வைக்கிறதுக்கான அவசியம் ஏற்படலாம். பட் மோஸ்ட்டாக ஜென்ரலாக அவங்க வார்டுக்கே திரும்பி போயிடுவாங்க. இந்த பீரியட்லேயே ஜென்ரலாக நர்வ் பிளாக்னு ஒன்று போட்டிருப்போம். அதாவது கால் நரம்பில் ஒரு கத்தீட்டர் மாதிரி போட்டு அதை சுற்றி இந்த பெயின் மெடிசன் போகும். இதை நர்வ் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் அனஸ்தீசியா டாக்டர்ஸ் போடுவாங்க. ஸோ இது போடுறதுனால போஸ்ட் ஆப்ரேட்டிவ், அதாவது ஆப்ரேஷன்லேருந்து வெளியில் வந்து கொஞ்சம் ரொம்ப நேரத்துக்கு பெயின் வராமல் பார்த்துக்கும். இதை ஜென்ரலாக ஒரு 2 days மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ தட் ரிக்கவரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ காலையிலேயே சர்ஜரி முடிச்சிட்டோம், ஈவினிங் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா அன்றைக்கி ஈவினிங்கே ஒரு சில டைம் நிற்க வைப்போம். இல்லை மத்தியானம் சாயந்தரம் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம், ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் நிற்கிறாங்க அப்படின்னா ஜென்ரலாக ஃபஸ்ட் டே ஆஃப்டர் சர்ஜரி நிற்க வச்சுருவோம், ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் எடுத்துக்க வச்சுருவோம். ஸோ ஃபஸ்ட் டே மோஸ்ட்லி வாக்கர் வச்சு நடக்க ஆரம்பிப்பாங்க. காரிடாரில் வாக்கரில் நடக்கிற அளவுக்கு 90% பேர்னால் பண்ணிட முடியும். செகண்ட் டே இந்த இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணிவிடுவோம், எல்லாமே ஓரல் மெடிசின்ஸாக மாற்றிடுவோம், அந்த நர்வ் பிளாக்கையும் எடுத்துருவோம். இந்த டைமுக்குள்ளே மோஸ்ட்டாக மெடிசன்லேயே கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு தான் பெயின் இருக்கும். தேர்ட் டே நம்ம கோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். வெஸ்டர்ன் கிளாசெட்டில் உட்காந்து ஏந்திருக்கிறதுக்கும் ட்ரைனிங் கொடுத்துருவோம். நீ பெண்டிங், அதாவது முட்டியை மடக்கிறதுக்கும் இந்த 2-3 டேஸில் ஆரம்பிச்சிருவோம். ஸோ பை 3 days பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே வாக்கர் வச்சுட்டு பாத்ரூம் போயிட்டு வந்து உட்காந்து எழுந்துக்கிற மாதிரி இருப்பாங்க. நீ பெண்டிங்கும் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த டைமில் தே ஆர் ஜென்ரலி கன்சிடர்ட் டிஸ்சார்ஜுக்கு ஃபிட் அப்படின்றது முடிவு பண்ணிவிடுவோம். மோஸ்ட்லி செகண்ட் ஆர் தேர்ட் டே ஆஃப்டர் சர்ஜரி டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவோம். ஸோ வீட்டுக்கு போகும்போதே அவங்க இண்டிபெண்ட்டாக தான் இருப்பாங்க. மீனிங் அவங்களால அவங்களோட வேலைகள் பண்ணிக்க முடியும். ஸோ எந்திரிச்சு போகிறது, பாத்ரூம் போயிட்டு வர்றது, அவங்க ட்ரெஸ் மாற்றிக்கிறது இதெல்லாம் அவங்களே பண்ணிடுவாங்க. ஆன் அன் ஆவரேஜ் ஒரு 3-4 வாரம் வாக்கர் வச்சு நடப்பாங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாக்கர் விடுறதுக்கு சொல்லிவிடுவோம். வாக்கர் வச்சுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. பட் 3 to 4 weeks வச்சுக்கும்போது மோஸ்ட் ஆஃப் தம் ஒரு கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. அடுத்த ஒரு 1 or 2 weeksல வந்து வாக்கரை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுருவாங்க. பை 6 weeks, 4 to 6 weeks எவ்ரிபடி இஸ் ஆல்மோஸ்ட் ஆஃப் வாக்கர் இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிக்கு அப்புறம். கொஞ்சம் கொஞ்சம் இண்டிவிஜுவல் வேரியேஷன் இருக்கும். பட் நான் சொல்கிற கோர்ஸ் மோர் தென் ஒரு 90% ஆஃப் பீப்புளுக்கு இந்த மாதிரி தான் ரிகவரி பீரியட் இருக்கும். 1 monthல பார்த்தோன்னா அவங்களோட அல்டிமேட் எவ்வளோ பெயின் ரிலீஃப் வருமோ அதில் ஒரு 50% வந்திருக்கும். பை 3 months பார்த்தோம் அப்படின்னா 80% பெயின் ரிலீஃப் வந்துடும். இந்த பீரியடில் அவங்களா நடக்கலாம், வெளியில் போகலாம், எல்லாம் பண்ண வச்சுருவோம். சேரில் உட்காந்து எழுந்திரிக்கலாம், ஒரு மாடிப்படி ஏறுறது அளவுக்கு வந்துடுவாங்க. இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். ஜென்ரலாக நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி வீட்டுக்கு போகும்போதே உங்களால் எவ்வளோ ஆக்டிவாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஆக்டிவாக இருங்க அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேர் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எக்ஸசைஸ் கண்டினியூ பண்ணணும், அது மேண்டேட்ரி. இதை நம்மளாக பண்ணுறோமா இல்லை ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை கூப்பிட்டு பண்ணுறோமாங்கிறது ஒவ்வொருத்தரை பொறுத்து மாறும். எங்களோட பேஷண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 50%க்கு மேலேயும் அவங்களே எக்ஸசைஸை பண்ணிடுறாங்க. இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் பார்த்து எக்ஸசைஸை சொல்லி கொடுத்துருவாங்க, ஒரு சார்ட்டும் கொடுத்துருவாங்க. இதை பார்த்தே நிறைய பேர்னால அவங்களால எக்ஸசைஸ் பண்ண முடிஞ்சிருது. ஃபோர்ஸ்ஃபுல்லாக பெண்ட் பண்ணுறதோ இல்லை வலி கொடுக்குற மாதிரி எதுவும் ஃபிசியோதெரப்பியோ தேவைப்படுறது கிடையாது. ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் வர வர ஒரு 1 yearல பார்க்குறோம் அப்படின்னா நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணவங்க 90%க்கும் மேலே ஒரு 2 to 3 kilometers நடக்கிற மாதிரி இருப்பாங்க. ஒரு 1 to 2 flights of stairsன்னு சொல்லுவோம். ஒரு மாடி இல்லை அவங்களோட ஜென்ரல் ஃபிட்னஸ் நல்லா இருந்துச்சுன்னா 2 மாடி கூட ஏறிடுவாங்க. சேரில் கம்ஃபர்டபுளாக உட்காந்து எழுந்திரிக்கலாம். கீழே உட்கார்றது ஒரு 50% பேர்னால் பண்ண முடியும், பாக்கி பேர்னால் பண்ண முடியாது. ஸோ ஆன் அன் ஆவரேஜ் பார்த்தோன்னா நீ ரீப்ளேஸ்மெண்ட்க்கு அப்புறம் நடக்கிறது, மாடிப்படி ஏறுறது, உட்காந்து எழுந்திருக்கிறது, அவங்களோட தினசரி வேலைகள் எல்லாமே செய்ய முடியும். உட்காந்து எழுந்திருக்கிறது, கீழே உட்காந்துடுறது அப்படிங்கிறது கால் நீட்டி உட்கார முடியும், கால் மடக்கி உட்கார்றது ஒரு 50% பேர்னால் பண்ண முடியும், பாக்கி பேர்னால் பண்ண முடியாது.
ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறவங்க லைக் கொஞ்சம் யங்கர் சைடு லைக் 60 வயசு 55 வயசில் இருக்கிறவங்க 65 வயசு இருக்கவங்க கூட நிறைய பேர் சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் கூட ஐ மீன் லைக் ஷட்டில் டபுள்ஸ் ஷட்டில் ஆர் ஈவன் கொஞ்சம் லோ கிரேட் டபுள்ஸ் டென்னிஸ் கூட விளையாடுற அளவுக்கு ஃபிட்டாக இருப்பாங்க. சைக்கிளிங் ஸ்விம்மிங் இதெல்லாம் நல்லாவே பண்ணலாம். சில பேர் வந்துட்டு 4-5 கிலோமீட்டர் கூட சைக்கிளிங் போயிடுவாங்க. ஸோ இமீடியட் போஸ்ட் ஆப் ரிகவரிங்கிறது கொஞ்சம் ஃபஸ்ட்டு நம்ம எஃபோர்ட் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும். அதுலேருந்து வெளியில் வர நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஓரளவுக்கு இயல்பான வாழ்க்கை முறை இருக்கும். ஆல்மோஸ்ட் 90 to 95% ஆஃப் அ நார்மல் லைஃப் ஸ்டைல் வாழலாம். தேங்க்யூ.